புது வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டிங்கி மிஸ்டர் எஸ்கேப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹார்டாக இல்லை நார்மலாக கேட்டு நம்ம நார்மலுக்கே போயிடலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் அலாரம் மிஷின் இருக்குது. ஃபுல் ஃபயர் அலாரம் நான் அனுப்பிக்கிட்டேன். இப்போ நம்ம இதில் இந்த கேம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓ, இவன் தான் அந்த ஸ்டிங்கியா? இவங்கிட்ட தான் கைஸ் இப்போ நம்ம தப்பிக்கணும். இவங்கிட்ட தப்பிக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, உண்மையில ஈஸியாக தான் இருக்குது. தென் இதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ ரெண்ட்டை அமுக்கிட்டு இதுக்குள்ள போயிட்டு அப்படியே திரும்பணும் கைஸ். இது இந்த லெவலில் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது கைஸ். இந்த லெவல் இது எத்தனாவது லெவல்? 4th லெவல். அதுக்குள்ளே 6th லெவல் போயிட்டான் கைஸ். ஒரு வழியா 5th லெவல் போயிட்டான். நம்ம நம்மளும் 50 லெவல் தான் கைஸ் வந்திருக்கோம். தெரியும், நான் இதை விளாண்டுருக்கேன் தெரியும், எனக்கு தெரியும். எஸ், வாங்க 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 அப்பா. எஸ், நம்ம ஒரு வழியாக வந்துட்டே இருக்கோம். இது வந்தாச்சு கைஸ். இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோன்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓ, அதையும் அமுக்கணும். ஐயோ கைஸ், தோத்துட்டோம் கைஸ். விழுந்துட்டோம் கைஸ். இருங்க. இப்போ அதோட குதிக்க முடியும்னு நினச்சேன். தள்ளு அப்புறமும் வந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ், குறிச்சாச்சு கைஸ். எல்லோரும் என்னை கேட்பீங்க எதுக்கு இவ்வளோ நாளாக வீடியோ ஒரு மாதமாக வீடியோ போடலான்ட்டு. கொஞ்சம் எக்ஸாம்லாம் வந்துச்சு, அதனால் வீடியோவே போட முடியலை. அதனால தான் இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். ரெட் அலர்ட் இருந்ததுனால இப்போ கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கேன்னு போட்டுருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க. அவ்வளோதான் கைஸ், இன்னொரு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணியாச்சு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா என் தம்பியும் இருக்கான். வரும்போது பார்த்து தான் திருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான் கைஸ் போகிறேன் கைஸ். அதுவும் இல்லாமல் ஒரு 2 months ஒரு 1 month கழிச்சு உங்களுக்கு சர்ப்ரைஸ் வீடியோ இருக்குது. அது என்ன சர்ப்ரைஸ் வீடியோனா, இந்த தோத்துட்டேன் கைஸ். என்ன சப்ஸ்கிரைப் நாங்கள் கேப் வாங்கி போனேன். அது என்னோட விளாகை நான் போடலான்னு இருக்கேன் கைஸ். இது எனக்கு இந்த லெவலில் நான் விளாண்டதே இல்லை, அதனால தான் கைஸ். மொத்தமாக நிறைய லேயர்ஸ் இருக்குது. அந்த நிறைய லேயர்ஸும் தாண்டி போனதான் இந்த லெவலெல்லாம் முடிக்க முடியும் போல கைஸ். கைஸ் வந்தாச்சு கைஸ். இந்த லாஸ்ட் மட்டும் எப்படி தான் முடிக்கிறதுனே தெரில கைஸ். நம்ம தோற்றுறோம். ஏன்னா இது லாஸ்ட் லெவல் பயங்கர கஷ்டமாக இருக்கும் கைஸ். நான் விளையாண்டது இதுவரையும் வளர்ந்துருக்கேன், ஆனால் இதுவரை போகவே முடியல. தோற்றுட்டோம் கைஸ். என்னன்னா இந்த கேம் யாரெல்லாம் விளையாண்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க கைஸ். விளையாண்டு இந்த சில பேர்லாம் நான் ஃப்ரீ ஃபயர் வீடியோலாம் போகும்போது என்ன யூஐடி கேட்குறீங்க. நான் என்னோட யூஐடி அடுத்த ஃப்ரீ ஃபயர் வீடியோவில் டைப் பண்ணுறேன். இப்போ இதான் கைஸ் எனக்கு டாஸ்க். இந்த லெவலை முடிச்சு போனோம். இந்த லெவலை முடிச்சு போனால் எனக்கு டாஸ்க்கு. ஜஸ்ட்டில் தோட்டுறோம் கைஸ். ஆனால் விடாமுயற்சி எப்பவுமே பார்த்தீங்களா கைஸ்? காலத்தான கைஸ் வந்தேன். எத்தனாவது லெவல்? நீனும் அதே லெவல் தான் இருக்கியா? கடைசி லெவல் தானே ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
கைஸ் நமக்கு வந்தாச்சு. இந்த லெவல் நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. இது எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து சொதப்பல் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கைஸ் நம்ம இந்த லெவலை தாண்டிட்டோம். தாண்டிட்டியா? கைஸ் என்ன கைஸ் இது? நான் போயிட்டு நான் மாட்டிட்டு இருக்கேன் கைஸ். என்னாச்சு? இல்லை தாண்டிட்டில்ல, அப்புறம் எங்க இருக்க? இல்லை தெரியாமல் கீரை விழுந்துட்டேன்னா லேசரில் அடிபட்டுருச்சு. ஐயோ கைஸ் என்ன கைஸ் இது? சரி நம்ம வந்துட்டோம் கைஸ். அதான் கைஸ் எனக்கு கவலையாக இருக்குது. எனக்கு இந்த ட்ரிக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு கைஸ். இதுக்குள்ளே போனால் யாராலையும் என்னை பிடிக்கவே முடியாது. யாராலையும் என்னை பிடிக்கவே முடியாது. அவ்வளோதான் கைஸ். என்ன கைஸ் இது? ஏன் கைஸ் இப்படிலாம் இருக்கு கைஸ்? இந்த லெவல் என்ன முடிக்க முடியுமானே தெரியல கைஸ். தம்பி நான் ஒரு ட்ரிக் சொல்றேன். முடி பத்துச்சுனாலே செத்துறேன்டா. நான் ட்ரிக் சொல்லட்டா? நீ அது 2 பைப் கேப் இருக்குல்ல, அது அப்படியே ஒன்று எதுவுமே ஆகாது. அப்படியா? பைப் வழியாவே போயிட்டு வரணுமா? பைப்புக்குள்ளே போ. பைப்புக்குள்ளேயே போயிட்டு வரணுமா? அது ஃபுல்லே போனால் நீ மாட்ட மாட்டேன். வந்தாச்சு கைஸ். எஸ் கைஸ் நம்ம வந்தாச்சு. 7th லெவலா? இது எத்தனாவது லெவல்? 6th லெவல். நம்ம லேசர் 6th லெவலே. லேசர் 6th லெவல். ஆமாம் இது 7th லெவல். இந்த ட்ராப்பில் மாட்டாமல் நம்ம போகணும். மாட்டிக்கியாச்சு. எரிஸ் பண்ணாங்கங்கிற எஸ் கைஸ். நீ வந்துடுற ரொம்ப ஈஸி. அந்த பைப் நடுவில் மட்டும் போ. அவனும் பதிலுக்கு தோத்து தான் கைஸ் இருக்கான். எனக்கு அதுதான் அதே இவ்வளோ நாளும் நான் 2000 தோத்தேன்ல, அதுக்காக தான். ஒரு குதி அவ்வளோதான் கைஸ். கைஸ் இது என்ன கைஸ் பண்ணணும் கைஸ்? இது என்ன பண்ணணும்? அப்போ நான் வந்துட்டேன். ஓகே கைஸ். இங்க கைஸ் என் தம்பி இப்போ 7th லெவலில் தான் இருக்கேன். நான் 8th லெவலில் இருக்கேன். 8th லெவலில் ரொம்ப ஈஸி தான் கைஸ். குதிச்சாச்சு. இந்த லெவல் அந்தளவுக்குலாம் கஷ்டம் இல்லை. நம்ம பேரிங் பிரிசன் எஸ்கேப்பில் ஒரு இது லாவா மாதிரி இருக்குது. எஸ் இதில் நீங்கள் இந்த லெவலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒன்றும் இல்லை கைஸ். இது அந்த லெவல் என்னன்னா ஒரு பாலெல்லாம் உடஞ்சிருக்கும். அந்த பாலை குறிச்சு போகணும். அந்த அதுதான். அது வேற. அதான் கைஸ். நம்ம இப்போ 8th லெவலில் போயாச்சு. கம்பியில ஏறி போலான்னு பார்த்தேன் கைஸ். நம்ம 9th லெவலில் இப்போ நம்ம வந்துட்டோம். கம்பியில ஏறி போலான்னு பார்த்தேன். எத்தனாவது லெவலில் இருக்கு இது கைஸ்? இது என்ன கைஸ் பண்ணணும்? அவன் தப்பிச்சு ஓடணும். அவன் அடிக்கணும் கைஸ். இது ரொம்ப ஈஸியாக தானே இருக்கு கைஸ். நான் ஏகப்பட்ட அந்த பேரி பிரிசன் எஸ்கேப்பில் நீங்கள் பார்த்துருக்கணும். நல்லா தானே இருக்கும் அந்த லெவல். நான் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த பால் ரொம்ப நாள் இருந்துட்டேன் கைஸ். அவன் நம்ம கொண்டானா அவ்வளோதான் கைஸ். முன்னாடி பால் திரிக்கிறதுக்கு பதிலாக நீ முன்னாடி அது நீ வந்து கொஞ்சம் இப்போ என்ன கைஸ் பண்ணணும்? தொடங்குறா. ரொம்ப சிட்டிங்கடா. உடனே பால் உடஞ்சி போகுது. லேசர் கேனன் வந்துச்சு. நான் வந்துட்டேன். இப்போ நான் வந்து 10th லெவல். 10th லெவல் இதில் என்ன இது எனக்கு புரிஞ்சிச்சு. நீ ஆல்ரெடி இந்த கேமை ஃபினிஷ் பண்ண தானே ஒரு தடவை? இந்த லேசர் லெவலில் நான் ஃபினிஷ் தானே பண்ணேன். ஆமாம், அதான் ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. லோரிஸா த லைப்ரரியன் கைஸ். ரெக்கார்டிங் இது வேறு இதில் வச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி தான் கைஸ் ஒரு தடவை
இது ஒரு தடவை பண்ணி இதாச்சுல, என்னாச்சு? ஒரு தடவை பண்ணி நம்மளாம் பண்ணி ஒரு தடவை என்ன பண்ணோம்? அதான் ஒரு தடவை பண்ணி நான் தெரியாமல் இதை ஆஃப் பண்ணிட்டேனே. ஒரு கொஞ்ச நேரம் இங்கே இது இருக்கட்டும் கைஸ். என்ன பண்ணணும்? குதிச்சிட்டேன் கைஸ். இது ஈஸி. ஓ, இதை அதை எடுத்துட்டு வரணுமோ? சரிங்க கைஸ், நான் திரும்பி அதை எடுத்துட்டு வரேன். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டியும் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்காக நல்ல வீடியோவாக ஒரு நல்ல ஒரு கேமாக போடுறேன். நான் எதுக்கு தெரியுமா கைஸ், கேம்ஸ் தான் கைஸ் நான் சர்ச் பண்ணுறேன். மற்றபடியெல்லாம் நான் போட்டுகிட்டே போயிட்டே இருப்பேன். நான் வந்து ரோப்ளாக்ஸ்லாம் இப்போ அதிகமாக போடுறேன்னா, ஸோ இப்போ நம்ம போன வாட்டி பேரி பஸ் நல்லா வரவேற்பு கிடச்சிருந்துச்சு, நல்லா வியூஸ் போயிருந்துச்சு. முன்னாலாம் நம்ம 20 அந்த மாதிரி தான் கைஸ் போயிட்டு இருந்துச்சு. எத்தனை தடவை நீ 10th-ஆ? அடிக்கிறா சிம்பிளாக இருந்துச்சு. கைஸ் கீழே வந்து வந்துடக்கூடாது. அவள் தான் கைஸ் வந்துச்சு கைஸ். ப்ரெஸ் பட்டன். போன வாட்டி இதுதானே நீ ஆஃப் பண்ணிட்ட. ஆமாம், இந்த லெவலில் தான் நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு இந்த இது மாதிரி தானே, அதான் காண்டாயிடுச்சு. 10th லெவலா? ஆமாம் 10th லெவலில் தான் என்ன ஆஃப் பண்ணேன். என்ன கைஸ் இது? இந்த லேசரில் படாமல் போகணும் போல். நான் கஷ்டம் வரைக்கும் போயிட்டேன். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து அஸ்லான் கேமர்னு போடுங்க. இப்போலாம் நல்லா கமெண்ட் எல்லாம் வருது, அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. முன்னாலாம் ஃபஸ்ட் சேனலில் வரவேற்பு என்னமோ 5 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் 3 கூட இருக்காது, 3-2 தான் கைஸ் இருக்கும். ஆனால் இந்த சேனலில் மட்டும் எனக்கு வரவேற்பு கிடச்சிக்கிட்டே இருக்குது. 33 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். கிட்டத்தட்ட நம்ம ஃப்ரெண்டை விட அதிகம். ஸோ நிறைய பேர் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம எப்படியாச்சும் நம்ம 1K இல்லைன்னா 1 மில்லியனுக்காச்சும் போயிடலாம். ரொம்ப டிலே ஆகிருக்கும் கைஸ். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு வீடியோ போகிறதுக்கு. ஏன்னா எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு, அது வேறு விஷயம். ஆனால் எக்ஸாம் முடிஞ்சு போகிற வீடியோவே போடுற மூடு இல்லை. ஸோ இப்போ நான் வந்துட்டதுனால இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. திரும்பி எந்த லெவலில் தான் நிற்கிறேன்? எந்த லெவலுக்கு அதுக்கு முன்னாடி லெவல் 12th. இந்த லெவல் இந்த இது இருக்குல்ல, இந்த 13 இது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. அவ்வளோ கஷ்டமாக இருக்கு? ஜம்ப் பண்ணி போகணும்டா. ஜம்ப் தானே நடுவில் ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதான் கஷ்டமாக இருக்குல்ல 12th. அவன்ட்டானா இந்த இது நம்ம வந்து ஒரு தடவை குக்கிங் இது ஒன்று போடணும் கைஸ். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. அதனால் அது ரொம்ப ஒரு லெவல் மட்டும் சீட்டிங் மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த லெவலே கிளாஸ் பண்ணி வந்தது அப்புறம் நான் வந்து வீடு கரெக்டாக கட் ஆயிடுச்சு. ஸோ அதனாலே என்னால் வீடியோவே போட முடியலை. ஆனால் நேற்று கூட இல்லை, ஒரு 1 வீக் பிஃபோர் வந்துச்சு கைஸ். இப்போ என்ன டாஸ்க் என்னன்னா, நான் 14. இந்த லெவலில் என்ன மைனஸ் பாயிண்ட்னா, இந்த லெவலில் கண்ணே தெரியாது ஆக்சுவலி. நல்ல ஜோக். கண்ணே தெரியலன்னு சொன்னாங்க. ஆமாம் டேய், அது அவ்வளோ பெருசாக குத்துருக்காங்கிறது இரும்பு பண்ண கைஸ். நம்ம இப்படியே போகலாம். இந்த இது நல்லா சூப்பராக இருக்குது. தோத்தேன் கைஸ். வா ரீச் பண்ணாகலாம் வா. இந்த லெவலாக நம்ம தோத்துக்கிட்டே இருப்போம் இந்த கேமில் மட்டும். ஐயோ தலையிலே வச்சிச்சிடும். நான் வந்து ஷேர் ஃபிட் போடலாம் தான் போட்டேன் இல்லை கைஸ்.
நீங்கள் வந்து ஸ்டேஜ் 5 ஒருத்தர் வந்து சொன்னாங்க ஸ்டேஜ் 5 கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்த வீடியோ போட முடியும்ன்ட்டு. அது இந்த வீடியோ இன்ன வரைக்கும் போடவே இல்லை. நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். ஐ திங்க் ஸோ. அது நெக்ஸ்ட் இதில் கூட வர வாய்ப்பு இல்லை, நிறைய இருக்குது. கெஸ் நம்ம கிட்ட வந்துட்டோம். தலைவர் இன்னும் 13th லெவலில் தான் இருக்காரு. கைஸ் வந்தாச்சு. தம்பி நான் 50 வரைக்கும் இதெல்லாம் நீங்க இருந்தீங்க இதில் இல்லதான். அது அது ஒரே ஒரு மட்டும் போ, நீ முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் நீ முன்னாடி தான் இருக்க. ஆமாம் வந்தாச்சு கைஸ் வந்தாச்சு. சொல்லிட்டா நான் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க. இந்த தான் என்னால் இன்னும் நிறைய மோட்டிவ் ஆகும். நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்டாக தான் வருது. ஆனால் ஒரே நெகட்டிவ் கமெண்ட் சொன்னேன். அது முன்னாடி கைஸ் நம்ம ஃபஸ்ட் சேனல் நல்லா இருக்காது. ஸோ அது ஃபஸ்ட் சேனல் வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஏய் டேய் ஓ இந்த பேட் பிஷன் லெவல் இது. ஒன்றும் இல்லைடா, நீ வந்து இந்த ஸ்க்ரீன் இந்த மாதிரி வச்சுக்கோ. இந்த மாதிரி வச்சுக்கோ. வச்சிருக்கேன். இந்த இப்போ வரணும் கைஸ். ஒன்றும் இல்லை கைஸ், இந்த பேட் பிஷனில் ஒன்று இருக்கும்ல கைஸ், அதான் கைஸ். இல்லைங்க, நான் ஜெட் பேக் யூஸ் பண்ண போகிறேன். ஜெட் பேக் யூஸ் பண்ண முடியாதா? கைஸ் இது கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்க மாட்டேங்குது கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ முடிச்சிட்டேன். முடிச்சிட்டில? எப்படா நீ ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்ட? அதான் ரொம்ப ட்ரை பண்ணி தான் தோட்டேன். ட்ரை பண்ணிட்டு தான் ஜெயிச்சேன். ஓடி வந்து டேப்பா கைஸ். கைஸ் இது எப்படி கைஸ் நான் ஃபினிஷ் பண்ணுவேன்? எவ்வளோடா கஷ்டமாக வைப்பீங்க? அப்பா அப்பா இது ஒன்றும் இல்லை. அங்கேயே ஆக்கிருப்பாங்க, நம்ம வெண்டிங் மிஷினில் பொறுத்தவரை. எஸ் கைஸ் வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. நம்ம இன்ட்ரோ எப்படி இருக்கு மறக்காமல் தட்டி விட்ருங்க. வர வர நம்மளுக்கு சப்போர்ட் அதிகமாக போகுது. சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டே இருக்கு. கைஸ் அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த லெவலே முடிச்சுட்டேன். நான் 17th லெவல் போயிட்டேன் கைஸ். எஸ் கைஸ் இந்த கேம் நான் வின் பண்ணிட்டோமா? ஓ யாரா அப்படியே அட்டாக் பண்றது? யாரா காய்ஸ்? ரோபோட் ஸ்டிங்கி. என்னாச்சு லாஸ்டாவே இருக்க? ரோபோட்டா? ரோபோட் என்ன பண்றாங்க? சரி நம்ம பேரி பிரிஷன் எஸ்கேப்ல ரோபோட்டா வந்தான்டா. அதை விட பெருசா இருக்கான்டா. செம பெருசா இருக்கான் அவன். கப்பு எடுத்துக்கோ. என்னம்மா பேரி பிரிஷன் இருக்கிற 10 மடங்கு அதிகமா இருக்கான். 2 மடங்கு பேரி பிரிஷன். நீ மட்டும் சொல்லுவி, நானும் சொல்லுவேன். கைஸ் என்ன கைஸ் இது? அவன் எத்தாலும் அவன் நம்ம தோத்தாச்சு, நம்ம ஜெயிக்கணும். நானும் பாதி தான் குறைச்சிட்டானா. ரொம்ப பவரா இருக்கான்டா அவ ஒரு கன்னை யூஸ் பண்றான். ஒரு அடி கூட வாங்கல கைஸ். நான் வந்து ஒரு அடி கூட வாங்கலையா?
அவள் கன் யூஸ் பண்ணி நான் வந்து அவள் கிட்டக்கே இருக்கறனால அது எனக்கு தெரிஞ்சு மைனஸ் பாயிண்ட் ஆகுது. என் தம்பி பாருங்க, நானும் என் தம்பி திணறிட்டு இருக்கோம். அவன் அரை ஹெல்த் அவன் இருக்கான். இருங்க, இந்த தடவை அவனை முடிச்சு விட்டுறான். என்னால தோக்கவே இல்லை. ரொம்ப சீனா போடுறான், ரொம்ப சீனை போட்டான். நம்ம இது முடிச்சு விட்டுறலாம். நான் முடிச்சிட்டேன். பாய் காய்ஸ், எனக்கு இது பரவாயில்ல. ஏன் கைஸ் இப்பெல்லாம் தான் இருக்குது. நான் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டியா? ஏய், போய் தானே சொல்கிறேன். இங்கே போய் முடிச்சிட்டேன். கேட்டே ஓப்பன் ஆயிடுச்சு எனக்கு. நான் போகிறேன். பாய். காரு வாழைப்பழம் காரு. இதே கைஸ் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம ஜெயிச்சிடலாம். ஏய், நீ போயிட்டேரி, நான் வந்து அங்கேயே வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். கார்லையா? காலெல்லாம் போயிடாத. சரி, கைஸ் நம்ம இவனை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தோக்கடிச்சிருக்கேன். இது நான் உடனே சொல்கிறேன். போ. டேய் என்னே திருவா நம்ம அவ்வளோதானா? முடிச்சா? இல்லை, கன் யூஸ் பண்ணி அப்புறம் ஸ்பீடாக போகிறோம். என்ன கேம் லாஜிக் அது? கன் யூஸ் பண்ணால் ஸ்பீடாக போகிறோம். அவ்வளோதான் கைஸ். ஏய் ரே என்ன விட்டு ஏன்னா போகிற? உங்கள் காருக்கு போவா. எங்கே காரு? ஏய் எங்களுக்கு இங்கே கார் இல்லையே. வந்துருச்சு. கைஸ் பயந்துட்டேன். வந்தாச்சு. பாத்தியா, எனக்காக என்னை விட பெருசா ஒருத்தவங்க இருக்கான். என்ன விட பெருசா? என்னை விட பெருசு. பார்த்தீங்களா பாத்தியா, என்ன விட பெருசா ஒருத்தர் இருக்கான். பேரி யார் அவன்? அதான் கேம் பிளே முடிஞ்சிச்சா? வெயிட் பண்ணி இருக்கு கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த கேம் முடிக்க போகிறோம். எபிக் ஸ்கூல் எஸ்கேப். ஆமாடா, எப்பிக்கல் தான் ரொம்ப இருந்துச்சு. போக போக கஷ்டமாயிடுச்சுல. ஆமாம், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே செகண்ட் லெவல், ஆனால் லெவல் ஸ்பீடாக போயிடுறோம். ஆனால் ரொம்ப கஷ்டம் முடிக்கிறதுக்கு. கேமில் முடிஞ்சிச்சா? எவ்வளோ ஸ்பீடாக வர, எவ்வளோ ஃபாஸ்ட், எவ்வளோ ஜம்ப் பண்ணிட்டு ஹேக் கோட்டா. கைஸ் இதெல்லாம் நம்மளுக்குலாம் வேணாம். எங்கே இருக்க நீ? என்ன போயிட்டியா? இல்லை உள்ளே போகாது. இது வேற கேம். நான் உள்ள போயிட்டேன் தெரியுமா? அவ்வளோதான் கைஸ், இந்த கேம் அவ்வளோதான் கைஸ், இந்த கேம் இதோடு முடிஞ்சிருச்சு. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக நம்ம இன்னொரு ஒரு துரட்டுற கேம், அந்த மாதிரி லெவல் முடிக்கிற கேம் போட்டிருக்கோம். ஓகே கைஸ், பாய் கைஸ். பாய் ஃப்ரம் அஸ்லான் கேமர்ஸ் கேர் 1236. பாய் கைஸ். பாய். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். பாய் கைஸ். பாய் ஃப்ரம் அஸ்லான்.